ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நாளைய தினம் மாசி மாத 2வது வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே மகாலட்சுமி வழிபாட்டிற்கு ஒரு சிறப்பான ஒரு நாள். அதுலேயும் நாளைய தினம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை திதி அஷ்டமி திதியோடு பிறக்குது. இன்றைக்கி வியாழக்கிழமை முழு அஷ்டமி இருக்குது. இருந்தாலும் வெள்ளிக்கிழமை நாளைய தினம் காலை 9 மணி வரைக்கும் அஷ்டமி திதி இருக்குது. நாளைய தினம் வெள்ளிக்கிழமை காலை 6லேருந்து 7 மணி வரைக்கும் சுக்கிர ஓரை இருக்குது. அஷ்டமி திதியில் யார் ஒருத்தவங்க வீட்டில் அஷ்டலட்சுமிகளை நினைத்து வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் மகாலட்சுமி கடாட்சம் நிலைத்து நிற்கும். இந்த அஷ்டமி திதி வெள்ளிக்கிழமையோடு இருக்கிறது தான் நாளைய தினத்தின் சிறப்பு. பண கஷ்டம் இருக்குது, கடன் சுமை இருக்குது, என்னால் வாழ்க்கையில் முன்னேறவே முடியல, அனைத்து நல்ல காரியங்களிலும் தடை வருது, வீட்டில் சந்தோஷமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க நாளைய தினம் அஷ்டலட்சுமிகளை நினைத்து பூஜை செஞ்சுருங்க. வாழ்க்கையில் நீங்கள் சுலபமாக ஜெயிச்சிடலாம். நாளை காலை செய்ய வேண்டிய மகாலட்சுமி பூஜை, சொல்ல வேண்டிய மந்திரத்தை இந்த பதிவில் பார்க்கலாம். நாளைய தினம் கொஞ்சம் அதிகாலை வேலையிலேயே எழுந்திரிச்சிருங்க. எழுந்து குளித்து முடிச்சிருங்க. காலையில் 6 to 7 சுக்கிர உரை இருக்கும். இந்த நேரத்தில் மகாலட்சுமி பூஜை செய்கிறது சிறப்பு. அஷ்டமி திதியில் அஷ்டலட்சுமிகளை நினைத்து நம்ம வழிபாடு செய்தோம் அப்படின்னா நமக்கு பல மடங்கு பலன் பெற்று கொடுக்கும். நாளைய தினம் காலை 6 மணிக்கு பூஜை அறையில் மகாலட்சுமி தாயாருக்கும் மற்ற தெய்வங்களுக்கும் பூக்களால் அலங்காரம் செஞ்சுக்கோங்க. முடிஞ்சால் இன்றைக்கே ஒரு தாமரை பூ வாங்கி வீட்டில் வச்சுருங்க. அதை மகாலட்சுமி தாயாருக்கு சூட்டி அலங்கரித்து 2 டைமண்ட் கல்கண்டு கூட மகாலட்சுமி தாயாருக்கு நெய்வேத்தியம் வைக்கலாம். நெய் விளக்கேற்றி இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லணும். பெரிய அளவில் கஷ்டப்பட்டு படிக்க வேண்டிய மந்திரம் கிடையவே கிடையாதுங்க. 2 எழுத்து, 2 வார்த்தை கொண்ட 4 எழுத்து மந்திரம். அதிசக்தி வாய்ந்த மந்திரம்னு சொல்லலாம். நீங்கள் கேட்ட பணத்தை எல்லாமே கொண்டு வந்து உங்கள் கையில் கொடுக்கக்கூடிய மகாலட்சுமி மந்திரம் தான் இது. கொஞ்சம் உதிரி பூக்கள் இருந்தது அப்படின்னாக்கா அதை எடுத்துக்கோங்க. மகாலட்சுமி தாயாருக்கு போட்டு இந்த மந்திரத்தை சொல்லி அர்ச்சனை செஞ்சு கற்பூர ஆரத்தை காட்டி உங்கள் பூஜையை நிறைவு பண்ணிக்கலாம். காலை 6 to 7 இந்த பூஜையை நீங்கள் நிறைவு செஞ்சுக்கோங்க. வழக்கம் போல் உங்கள் வேலையை நீங்கள் துவங்கலாம். எங்களுக்கு இந்த பூஜை செய்யறதுக்கெலாம் வழியே இல்லை, எங்களுக்கு வேறு ஏதாவது மாற்று வழி சொல்லுங்கள் அப்படின்னீங்கன்னா அதற்கும் வழி இருக்குது. கோமாதா இருக்கு இல்லையா, பசுமாடு, அவங்க அந்த பசுவோட பின்புறத்தை தொட்டு இந்த மந்திரத்தை சொன்னாலே பல மடங்கு கிடைக்கும் புண்ணியம். பசு தொழுவத்தில் அமர்ந்து இந்த மந்திரத்தை சொன்னாலும் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இல்லை தெருவில் ஏதோ ஒரு பசுமாடு போகுது, அந்த பசுமாட்டிற்கு 2 வாழைப்பழம் வாங்கி கொடுத்து மகாலட்சுமி தாயாரை மனசார நினைத்து அந்த வாழைப்பழத்தை பசுவிற்கு கொடுக்கும்போதும் இந்த மந்திரத்தை நீங்கள் மனசுக்குள்ளே சொல்லிக்கலாம். முழு பலனும் உங்களால் பெற முடியும். மகாலட்சுமி தாயாரின் அருள் பரிபூரணமாக உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அந்த மந்திரம் என்னென்னா ஸ்ரீம் ஓம். இந்த மந்திரம் தான் ஸ்ரீம் ஓம். 2 வார்த்தை தான். இந்த வார்த்தையை நீங்கள் சொன்னீங்கனாலே நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்த பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும். ரொம்ப சக்தி வாய்ந்த வார்த்தை. நாளைய தினம் அஷ்டமி திதி காலையில் 9 மணி வரைக்கும் இருக்குது. வெள்ளிக்கிழமையும் கூட நாளைய தினம் நீங்கள் சொல்லலாம். அப்படி இல்லைனாலும் வார வெள்ளிக்கிழமையில் அந்த சுக்கிர ஓரையில் இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லுங்கள். ஏன் தினமுமே நீங்கள் இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இது ரொம்ப கஷ்டமான வார்த்தை இல்லை. நீங்கள் வேலை செஞ்சுக்கிட்டே கூட மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருங்க. ஸ்ரீங்கிறது பீஜ மந்திரம், மகாலட்சுமி தாயாரோட பீஜ மந்திரம். ரொம்ப பவர்ஃபுல்லான மந்திரம். இதை சொல்லிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக பண வரவில் உங்களுக்குள்ள அனைத்து தடைகளும் நீக்கி பண வரவு அதிகரிக்கும். உங்கள் உழைப்போடு சேர்த்து உங்களோட கடினமான உழைப்பு முயற்சியோடு சேர்த்து இந்த வார்த்தையும் சொல்லிக்கிட்டு வாங்க. மகாலட்சுமி தாயாரை மனசார நினச்சிக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்ட வெற்றி கிடைக்கும். நன்றி.